பெரும்பாலான ஆண்கள் வந்து தனியா இருக்கிறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எப்படியாவது இன்னொரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறதுக்கு தான் பார்க்குறாங்க. பட் பெண்கள் தான் சிங்கிள் மதர்ஸ் தான் ரொம்ப அதிகம் இதுல. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, மன ரீதியா அவங்க ரொம்ப தைரியமா இந்த உலகத்த ஃபேஸ் பண்ணணும். நான் ரொம்ப ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு இந்த ஊருக்கு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுனாலயே, எப்படியாவது என் குழந்தைய நான் வந்து தனியா நின்னு வளர்த்து காட்டிடுவேன். நான் வந்து தனியா இருந்துருவேன். என்னால என் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்துற முடியும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த சிங்கிள் மதர் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிறாங்க. பட் சிங்கிள் மதர் ஸ்டேட்டஸ் நான் இப்போ சொன்னேன்னா, மாரலி எனக்கு வந்து அதில உடன்பாடு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, உலக அமைப்புங்கிறது ஒரு குடும்பம். இந்த அமைப்பு இருந்தே ஆகணும். இந்த அமைப்பு இருந்தா மட்டும் தான் உலகம் ரன் ஆயிட்டே இருக்க முடியும். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஃபேமிலி, அதுக்கப்புறம் குழந்தைங்க, அவங்களோட ஹெல்த்து, வெல்த்து, அவங்களோட மென்டல் ஹெல்த் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்னா, அங்க ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான பேரண்ட்ஸ் இருக்கணும். அவங்க அவங்களுக்கு என்ன இன்ஹெரிட் பண்ணி குடுக்குறாங்கன்னு இருக்கணும். இந்த குழந்தைங்க அடுத்ததுக்கு இன்ஹெரிட் குடுக்கணும்னு இருக்கும். இப்ப நடக்கிற குற்றங்கள்க்கான மிகப்பெரிய காரணம் வந்து இந்த டைவர்ஸ் இஷ்யூஸ் இந்த மாதிரியான சிங்கிள் பேரண்ட் இஷ்யூஸ் ஒரு காரணமாவே இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு மதர் அவங்க அந்த குழந்தைய வளர்க்கணும். அப்ப அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே அவங்க சம்பாதிக்கணும். அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுக்கணும். அவங்களையும் அவங்க பார்த்துக்கணும். அப்ப அவங்க கண்டிப்பா வேலைக்கு போயே ஆக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காங்க. வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க. அப்ப அந்த குழந்தை மேல அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த குழந்தையோட வெல்ஃபேர்ல அவங்களோட டைம் இருக்குல்ல, ஆமா. அத அவங்களால பண்ண முடியாது.